நான் உங்கள் மணிகண்டன் பிரபாகரன். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா குரு பயிற்சி பற்றி தான் பார்க்க போறோம். 2024 மே 1ஆம் தேதி மதியம் 1 மணிக்கு குரு பெயர்றாரு. ஒரு சுப கிரகமான இருக்கக்கூடிய குரு பகவான். ஸோ அவரோட பயிற்சி நாடெங்கும் இருக்க மக்கள் ரொம்ப எதிர்பார்த்து பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்துராதா, திருமணமா, ஒரு புத்திர பாக்கியமோ, சுபகாரியங்கள் பண்றதுக்காக உதவக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் தான். ஸோ குரு பகவான் என்னென்ன ராசிக்கு என்னென்ன பலன்கள் தரப்போறாருங்கிறது இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம சிறப்பு விருந்தினராக நமது கோபால்ஜி அவர்கள் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். குரு பகவான் ஃபர்ஸ்ட் ஏன் இவ்வளவு ஒரு சுபரா இருக்காரு, ஏன் அவர் நல்லது பண்றாரு? குரு பகவானாவே சுபர் தான். கிரகங்களின் முதல் சுபத்தன்மை வாய்ந்தவரே குரு பகவான். அப்ப அந்த குரு பகவான் ஆகப்பட்டது தான் இருக்கக்கூடிய இடத்தை விட தான் பார்க்கக்கூடிய இடத்துக்கு மிகவும் வலிமை சேர்ப்பார். அதே சமயத்துல இந்த குரு பகவானால எந்த கெடுதலும் நடக்காதுன்னு சொல்லுவாங்க. அதாவது குருவுக்கு சிறப்பு பார்வைகள் 3 இடம் இருக்குது. குரு பார்க்கக்கூடிய இடம், குரு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து தன்னுடைய கதிர்வீச்சை 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, இந்த 3 இடங்களை குரு பார்ப்பார். அப்ப அந்த குரு 5ஆம் இடத்தை பார்க்கிறாருன்னா அந்த 5ஆம் இடத்துல நம்மளுக்கு தோஷம் கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் இருக்கிறாரு, இல்லை செவ்வாய் இருக்கிறாங்க, இல்லை ராகு இருக்கிறாங்க, இல்லை கேது இருக்கிறாங்க. இப்படி இருந்தால் அந்த நம்மளுக்கு தோஷம் தரக்கூடிய கிரகமாக இருந்தால் கூட இந்த குரு பகவானுடைய பார்வை படும்போது அந்த தோஷத்தை அந்த கிரகத்தால் நம்மளுக்கு செய்ய இயலாது. அப்போ அந்த கிரகம் தோஷம் செய்யக்கூடிய இடமாக இருந்துட்டாலுமே அந்த குரு பார்வை பட்டதுனால நம்மளுக்கு தோஷத்தை செய்யாது. இன்னொன்று இந்த குரு பகவான் ஆப்பட்டது 5ஆம் பார்வையாக ஒரு இடத்தை பார்க்குறாங்கன்னா முதல் அந்த ஜாதகருக்கு புத்திர பாக்கிய குறை இருந்தால் அந்த வருடத்தில் அவங்களுக்கு புத்திர பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அப்போ அவங்க எவ்வளவோ குலதெய்வத்துக்கு போயிருக்கலாம், எத்தனையோ தெய்வங்களை வேண்டி இருக்கலாம். அந்த பலனாகப்பட்டது இந்த குரு பார்வை பட்ட அந்த ஒரு வருட காலத்தில் அந்த குழந்தை பேர் அவங்களுக்கு கிடைக்கும். அவங்க நம்பி இருக்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க அந்த குரு பகவான். அந்த 7ஆம் இடம் என்பதே கலஸ்தரஸ்தானம். அந்த கலஸ்தரஸ்தானம்னாவே நிறைய பேர் வாழ்க்கையில எனக்கு கல்யாணம் ஆகலை, கல்யாணமை பிரிஞ்சு போனவங்க எத்தனை பேர், தனக்கு பார்க்க போனா ஏதாவது ஒரு சூழ்நிலையில மனைவியை இழந்தவங்க, இல்லை கணவனை இழந்தவங்க, அவங்களுடைய வாழ்க்கைக்கும் மறு வாழ்க்கைக்கோசரம் காத்துட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த குரு பார்வை 7ஆம் இடத்தை பார்க்குது இல்லைங்களா? இந்த 7ஆம் இடத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த சுபகாரியங்கள், திருமண நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக உண்டாகும். அப்போ கல்யாண வயசுல இருக்கிறவங்களுக்கும் கல்யாணம் நடக்கும், கல்யாணமை பிரிஞ்சு இருக்கிறவங்களுக்கும் அந்த வாழ்க்கை ஒன்று சேரும். இல்லைன்னா அவங்களுக்கு திருமணத்துக்கோசரம் காத்துட்டு இருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனையே அவங்க வாழ்க்கை பிரிஞ்சு போச்சு, திருமணத்துக்கு காத்துட்டு இருக்கிறாங்கன்னா அதுவும் நடக்கும். அவங்களுடைய வாழ்க்கையில மனைவியை இழந்தோ கணவனை இழந்தோ வேறொரு வாழ்க்கை அதற்கு முன்னாடி அந்த யோசனையே இல்லாமல் இருப்பாங்க. இந்த குரு பார்த்ததுனால அவங்க அந்த யோசனைகள் வரும். திருமணம் செஞ்சுக்கலாம், எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு திருமணம் தேவை, நம்மளுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை தேவை அப்படின்னு நினைக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு அந்த வாழ்க்கைங்கிறது அமையும். அடுத்ததாக அந்த குரு பகவான் ஆப்பட்டது 9ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்ப்பாங்க. அந்த 9ஆம் இடம் என்பது நம்மளுக்கு புண்ணியம், பூர்வ புண்ணியம். அப்ப நம்மளுக்கு முன்னோர்களுடைய சாபங்கள், பிதிர் சாபங்கள் இருந்தாலும் அந்த சாபங்கள் நிவர்த்தியாகி அந்த 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பூர்வ ஜென்ம தோஷங்களாகப்பட்டது நிவர்த்தியாகி இந்த 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதாலேயே நம்மளுக்கு யோகம், பூர்வ புண்ணிய அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகி நாம சுத்தமாகி அந்த நல்ல பலனை அனுபவிக்கிறோம். அப்ப இந்த 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால நம்மளுக்கு அந்த பாக்கியஸ்தானம், அந்த பாக்கியங்கள் நம்மளுக்கு இந்த குரு பார்க்கறதுனால ஏதாவது டைரக்ஷன்ல இருந்து கண்டிப்பாக நம்மளுடைய பிரச்சனைகள் சால்வ் ஆகக்கூடிய அளவுக்கு, தொழில் பிரச்சனையா இருந்தாலும் தொழில் சால்வ் ஆகும். அந்த தொழில் ரீதியாக நம்மளுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருந்தும் தொழில் கிடைக்காமல், தொழில கஷ்டம், தொழில பிரச்சனை இப்படி வாழ்ந்துட்டு இருப்போம். அந்த மாதிரி பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். ஒருத்தருக்கு வேலை கிடைக்காம அலைஞ்சிட்டு இருப்பாங்க,
இந்த குரு பார்வை பட்ட உடனே கண்டிப்பா அவங்களுக்கு வேலைக்கு முயற்சி பண்ணா உடனே கிடைக்கும். அது போக அவங்க பிசினஸ்ல நிறைய லாஸ் இருப்பாங்க, என்னடா பண்றதுன்னு தெரியாம இருப்பாங்க. இந்த குரு பார்வை பட்ட உடனே அவங்களுக்கு அந்த பிசினஸ்ல ஏதாவது ஒரு ஐடியா கிளிக் ஆகும், யாரோ ஒருத்தர் மூலியமா சப்போர்ட் கிடைக்கும், அந்த பிசினஸ்ல மெல்ல மெல்ல வளர்றதுக்கு ஆரம்பிப்பாங்க. இது இந்த குருவுடைய பார்வையினால கிடைக்குதுங்க. ஸோ சூப்பரா சொல்லியிருந்தீங்க. அதாவது பார்வை இவ்வளவு விஷயங்கள் இருக்குங்கிறத எங்களுக்கு சூப்பரா சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாங்க. அதுல இப்போ நீங்க சொன்ன 5ஆம் பார்வை சொல்லியிருந்தீங்க புத்திர பொண்ணு. ஸோ இந்த குரு பயிற்சியில புத்திர யோகம் எந்தெந்த ராசிகளுக்கு இருக்கு? இந்த குரு பயிற்சியில இப்ப வரக்கூடிய 2024 மே மாசம் குரு பயிற்சி நடக்குது. இந்த குரு பயிற்சியில கன்னி ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு புத்திர பாக்கியம் கேரண்டியாக இந்த வருடத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். புதுசா கல்யாணமான தம்பதிகளுக்கும் கிடைக்கும். இதற்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி 5 வருஷம் 3 வருஷம் 7 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கும் அந்த கன்னி ராசிக்காரங்களுக்கும் இந்த பீரியட்ல குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் 100க்கு 100 இருக்குது. அதே மாதிரி திருமண யோகம் எந்தெந்த ராசிகளுக்கு இருக்குன்னு சொல்ல முடியுங்களா? திருமண யோகம் எடுத்துட்டாவே இந்த குருவுடைய பார்வை படக்கூடிய ராசிகள் கன்னி ராசி, விருச்சக ராசி, மகர ராசி. இது குருவுடைய பார்வை படக்கூடிய ராசிகள். இது போக கடக ராசி. இந்த ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் நிறைஞ்சிருக்குது. அதே சமயத்துல இப்ப ரிஷப ராசியில இருந்துதான் அந்த குரு பாக்குறாங்க. ரிஷப ராசிக்காரங்களுக்கும் இது பொருந்தும். இதே மாதிரி இது சொந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி கூட்டு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த வருடத்துல குரு பெயர்றதுனால எந்தெந்த ராசிகள் சொந்த தொழிலும் கூட்டு தொழிலும் பண்ணலாம்னு சொல்றது? இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரர்கள் அவங்க தொழில்ல புதுசா ஆரம்பிக்க நினைச்சாலும் ஆரம்பிக்கலாம். கடந்த காலங்கள்ல தொழில் பண்ணி ரொம்ப லாஸ் ஆயிட்டாங்க, என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த குருவுடைய பார்வை படக்கூடிய காலகட்டத்துல அந்த விருச்சக ராசிக்காரங்களாகப்பட்டது மேல வளரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுபோக சொந்த தொழிலும் செய்யலாம். அதுபோக கூட்டு தொழில் யார் செய்யலாம்னா அதே விருச்சக ராசிக்காரங்க செய்யலாம். அப்ப அந்த விருச்சக ராசிக்காரங்கள் தான் நினைத்த பார்ட்னரை அவங்களோடு சேர்த்திக்க முடியுமானா முடியும். அப்ப அவங்க அந்த பார்ட்னர்ஷிப் ஆகப்பட்டது நல்ல ஸ்ட்ராங்காக இருந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். வெளிநாட்டு யோகம், இந்த வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும்னு சொல்லி ரொம்ப நாள் PR பெண்டிங்கில் இருந்தோம். ஸோ வேலைக்கான விசா கரெக்டாக வராமல் இருந்து ரொம்ப பெண்டிங்கில் இருந்திருக்காங்க. ஸோ அந்த வகையில் நம்ம இந்த குரு பயிற்சினால யார் எந்த ராசிகள் வெளிநாடு வாய்ப்பு அதிகமாக கிடைக்கும்? வெளிநாடு வாய்ப்பு முதல் ராசி கடக ராசிக்காரங்க. இந்த கடக ராசிக்காரங்கள் வெளிநாட்டுல போய் வாசம் செஞ்சு இப்ப 5 வருஷம் 10 வருஷம் வாழ்ந்துட்டாங்க வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு அங்கே PR அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அந்த PR ஆப்பட்டது கடந்த காலங்களில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில அது தவழ்ந்து போயிட்டே இருக்குது. இந்த பீரியட்ல அவங்களுக்கு அந்த PR அப்ளை பண்ண கண்டிப்பா கிடைக்கும். இல்லை கடந்த வருஷமே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, இந்த வருஷம் அவங்களுக்கு சேரும். அதுபோக கன்னி ராசி, அதுபோக விருச்சக ராசி, அதுபோக மகர ராசி, கும்ப ராசிக்கும் இது பொருந்தும். அப்போ டோட்டலா அவங்களுக்கு PR இல்லை அந்த வெளிநாட்டில் அவங்களுக்கு பார்க்க போன தொழில் இல்லை முன்னேற்றம் எல்லா விதத்திலையும் சிறந்து விளங்கணும்னா இந்த ராசிகள் நல்லா இருக்கும். இதுல என்னன்னா கோடீஸ்வர யோகம், குருனாலே பெரிய பணம் சொல்லுவாங்க. ஸோ கோடிகள் அள்ளி கொடுக்கும் கிரகம் குரு தான். ஸோ இந்த வருடம் கோடீஸ்வரன் ஆகும் யோகம் எந்தெந்த ராசிகளுக்கு இருக்கு? இப்போ கோடீஸ்வர யோகத்தை பத்தி கேட்குறீங்க. இந்த குருடைய பார்வையினால ஃபர்ஸ்ட் கோடீஸ்வர யோகத்தை அடையக்கூடிய ராசி எதுனா மகர ராசி தான். சூப்பரான யோகம் மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குது. அப்ப அந்த மகர ராசிக்கு குருடைய பார்வை 9ஆம் பார்வை. மகர ராசியிலிருந்து 5ஆம் இடத்துல குரு இருக்குது. இந்த 2 யோகம் இருக்கிறதுனால மகர ராசிக்காரங்களுக்கு அந்த கோடீஸ்வர யோகம் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி, அதுக்கு அடுத்தது கன்னி ராசி, அதுக்கு அடுத்தது கடக ராசி, அதுக்கு அடுத்தது கும்பராசி. இந்த ராசிகளுக்கு எல்லாமே கோடீஸ்வர யோகம் இருக்குது. அதாவது அந்த குரு பயிற்சி பலன் எந்தெந்த ராசிகளுக்கு சிறப்பாக இருக்கு நீங்களே தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மணிகண்டன் பிரபாகரன் சார். வணக்கம். வணக்கங்க.